வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவோன வணக்கம். எனது மனம் கவர்ந்த இதயத்தில் நிறைந்த ஆற்றல் நிறை திறமை மிகு பெற்றோர்களுடைய எண்ணங்களை, ஆசைகளை, விருப்பங்களை, தவங்களை செவ்வனே செய்து முடிப்பதற்காக, சாதிப்பதற்காகவே பிறந்திட்ட எனது அருமை மாணவ செல்வங்களே, தங்கங்களே, ஆற்றும் சிங்கங்களே, நாம் இப்போது 6வது யூனிட்டிலே இருக்கிற பாடங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ப்ரோஸ் என்பதை முடித்து விட்டோம். போன வகுப்பிலே போயமை முடித்திருக்கிறோம். அந்த போயம் நோ மேன் ஆர் ஃபாரின் என்ற ஒரு போயமை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த போயமானது நாம் நோ மேன் ஆர் ஃபாரின் என்ற பாடத்தை, போயமை நேற்று பார்த்தோம், ரசித்தோம். மிக அருமையான கருத்து. தேசத்தில், உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மனித இனங்களும் ஒன்றே என்று கருத வேண்டும். மொழியாலோ நாட்டாலோ வேறுபாடு வராத நிலை உலகிற்கு வர வேண்டும் என்ற ஆவலோடு, ஆசையோடு இந்த கவிஞர் எழுதியிருக்கிறார். நேற்று நடத்திவிட்டோம். அது மெமரி போயம். எப்போதுமே மெமரி போயமை நான் திரும்ப எடுப்பேன். ஆகவே இப்போ நீங்கள் மெமரி செய்கின்ற விதமாக இந்த போயமை பார்க்கலாமா ராஜா? பார்க்கலாமா? வெல்கம் வெல்கம் ராஜா. ரிமெம்பர், ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்ல, நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நினைத்து பார். ரிமெம்பர், ஸ்டாண்ட் அப், எழுந்துரு. கம், வா. ரிமெம்பர், நினைச்சு பார். ஓகேவா? நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச். பாருங்க, எந்த ஒரு மனிதனும் ஸ்ட்ரேஞ்ச், வித்தியாசமானவர்கள் இல்லை. அப்போ அதான் புதிதானவர்கள், மாறுபட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஸ்ட்ரேஞ்ச் என்றால். அப்போ ஒரு புதிதானவர்கள் இந்த உலக ஸ்ட்ரேஞ்ச், வித்தியாசமானவர்கள் யாரும் இங்கே இல்லை. புரிதுங்களா உங்களுக்கு? வித்தியாசமானவர்கள் இல்லை. அப்போ நோ கண்ட்ரி இஸ் ஃபாரின். ஒரு நாடு என்பது, ஃபாரின் என்பது ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்மை விட்டு எட்டே இருப்பது தான் ஃபாரின். இப்போ உதாரணத்துக்கு உடம்புல கூட ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா சம் ஃபாரின் பாடிஸ் அட்டாக்ஸ் அஸ் அப்படி சொல்லுவாங்க. அப்போ வெளியில் இருக்கிற ஒரு விஷயம், நாடு என்பது வெளியில் இருக்கிறது கிடையாது, நமக்குள்ளே இருக்கிறது, பூமியிலே இருக்கிறது. அந்த கருத்தை தான் இவர் சொல்கிறார். அப்போ நோ கண்ட்ரிஸ் ஆர் ஃபாரின் வரணும். அது அண்டர்ஸ்டுட்டு. இப்போ நாம் தெரிஞ்சுங்க. ரிமெம்பர், நோ மேன் ஆர் ஸ்ட்ரேஞ்சு, கமா போட்டுக்கணும். நோ கண்ட்ரிஸ் ஃபாரின். ஓகேவா? புரியுதா ராஜா? அடுத்தது, பெனித் ஆல், கீழே இருக்கிற எல்லோரும் யூனிஃபார்ம்ஸ். யூனிஃபார்ம்னா ஒரே அமைப்பாக இருக்கிறதுக்கு பேர் தான் யூனிஃபார்ம்ஸ். அப்போ மனிதன் என்பவன் இந்தியாவில் எடுத்துக்கினாலும் மனிதன்தான், அமெரிக்காவில் எடுத்துக்கினாலும் அவனும் மனிதன்தான், ஜப்பானில் எடுத்துக்கினாலும் அவனும் மனிதன்தான், பாகிஸ்தானில் எடுத்துக்கினாலும் அவனும் மனிதன்தான், சைனாவில் எடுத்துனாலும் அவனும் மனிதன்தான். எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் அமைப்பு கொண்டவர்கள். கை, கால், கண், காது, மூக்கு எல்லாம். அப்போ பெனித் ஆல் யூனிஃபார்ம்ஸ் சிங்கிள், புரியுதா உங்களுக்கு? பெனித்னா கீழே, ஆல் எல்லோரும், யூனிஃபார்ம்ஸ் ஒரே அமைப்பு உள்ளவர்கள், சிங்கிள் பாடி பிரீத்ஸ் லைக் அவர்ஸ். இந்த சென்டென்ஸ் இதில் ஐடியா பண்ணிங்க. அப்போ சிங்கிள் பாடி பிரீத்ஸு லைக் அவர்ஸ், நம்மை போலவே லைக் அவர்ஸ்.
அவங்க சிங்கிள் பாடி, ஒரே உடம்பிலே அவர்கள் சுவாசிக்கிறார்கள். ஒரே மாதிரி ஒரு பாடின்னா நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் சுவாசிக்கிறாங்க, வேறு விதமாக சுவாசிக்கலை. அப்போ நாம் வாழற மாதிரி அவங்களும் வாழறாங்க அப்படின்றது தான் ஒரு கருத்து இந்த. அடுத்தது, த லேண்ட் அவர் பிரதர்ஸ் வாக் அப்பான், இதோடு நிறுத்திடாதீங்க, இஸ் எர்த் லைக் திஸ். இந்த லேண்டு அவர் பிரதர்ஸ் வாக் அப்பான், பூமியின் மீது நம்முடைய சகோதரர்கள் நடக்கிறார்கள். லேண்டு அவர் பிரதர்ஸ் வாக் அப்பான், அவர் பிரதர்ஸ் வாக் அப்பான் த லேண்டுன்னு அர்த்தம். அது போயமுக்காக அதை மாற்றிருக்காங்க. கவனிங்க, லேண்ட் அவர் பிரதர்ஸ் வாக் அப்பான். ஓகேவா? அப்படி இந்த பூமியின் மீது நடக்கின்ற அந்த லேண்ட் இருக்கு இல்லையா, அந்த லேண்ட் இஸ் எர்த்து, அது பூமி தான். லைக் திஸ், அதை போல தான் பூமியை போல் இது, அந்த நிலமும் பூமியை போல தான். நீ எந்த இடத்த எடுத்தாலும் அது பூமி தான். நீ எந்த பகுதியில் போய் இடத்த நீ பார்த்தாலும் அது பூமி தான். அப்போ ஃபாரின் சொல்ல முடியுமா? இது வேற அது வேறுன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் வேறு கிரகத்தில் இருக்கிறவங்கள ஃபாரின் சொல்லலாம். ஆனால் நம்ம பூமியிலே இருக்கிறவங்கள ஃபாரின் சொல்லுவது ஏதோ ஓரளவுக்கு தவறு தான். ஏதோ ஓரளவுக்கு முழுமையாக தவறு. அப்போ புரிஞ்சிங்க, லைக் அவர்ஸ் த லேண்ட் அவர் பிரதர்ஸ் வாக் அப்பான் இஸ் எர்த் லைக் திஸ். ஓகேவா? இன் விச், அந்த பூமியில் தான், வி ஆல் ஷல் லை, எல்லாரும் நாம் கிடக்கிறோம் அல்லது புதைக்கப்படுகிறோம். வி லை, அதில் தான் கிடப்போம். நாம் போய் நாம் இறந்தால் எங்கே? பூமியில் தான் புதைப்பாங்க. என்னை ஜப்பானில் போச்சாங்க, அமெரிக்காவில் போச்சாங்க. இந்த இறந்தார் அவரை அமெரிக்காவில் புதைத்தாருங்க, இல்லை, பூமியில் புதைத்தார்கள். அமெரிக்காவும் ஒரே பூமி தான், இந்தியாவும் ஒரே பூமி தான். ஆகவே நாம் நடக்கிறதும் வீழறதும் வாழறதும் எல்லாமே என்னது? இங்கே தான், பூமியில் தான். அப்போ பூமியை நாம் இந்த 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பூமியை ஃபாரின் சொல்வது தப்பு, கண்ட்ரியை. ஓகே, இது வரையிலும் உங்களுக்கு பாட்டு முடிஞ்சு போச்சு. அவர் என்றால் என்ன கண்ணு? ஒரு அவர் என்றால் என்ன கண்ணு? அவேர்னஸ் இருக்கணும், விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒன்றை தெரிந்து கொள்வது பேர் தான் விழிப்புணர்வுன்னு சொல்கிறது. அப்போ தே டு அவர் ஆஃப் த சன். சன்னை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். ஏரை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். வாட்டரை பற்றி எல்லாமே தெரியும். இந்த இடத்துல ஒரு கமா வந்திருக்க கூடாது. அப்போது சரி, விஷயத்தை பார்ப்போம். அப்போ நமக்கு சூரிய ஒளி 1, காற்று 2, தண்ணீர் 3. இந்த 3 இருந்தால் தான் வாழ முடியும். அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அவர்கள் டூ, அவர்களுக்கும் தெரியும்னா நமக்கும் தெரியும் அர்த்தம். அதான் தே டூ அவர் ஆஃப் த சன் ஏர் வாட்டர். இது அப்படியே சப்ஜெக்டாக எடுத்துட்டீங்க. ஆர் இவைகள்லாம் ஃபெட், உணவளிக்கப்படுகின்ற. ஃபெட்டு பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட், அமைதியான, அதாவது நல்ல அறுவடையாலே நாம் உணவளிக்கப்படுகிறது. இவற்றின் மூலமாக அமைதியான அறுவடைகளை பெற்று எல்லோருக்கும் உணவு கிடைக்கிறது. உனக்கும் கிடைக்குது, எனக்கும் கிடைக்குது. சில சமயங்களில் உணவு கிடைக்காத நிலை கூட இருக்கும். அது பை த லாங் வின்டர் ஸ்டார்வுட். அப்போ ஒரு நீண்ட பட்டினி கூட நம்ம கிடப்போம்.
அந்த ஸ்டாருட் என்ற வார்த்தையை வின்டர் என்ற நவுனு என்ன செய்து அட்ஜெக்டிவாக மாறுது. அப்படி அட்ஜெக்டிவ்ஸாக மாறு அப்படின்னா அது டிரான்ஸ்ஃபர்டு எபித்திட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஒரு நவுனு அட்ஜெக்டிவ்ஸாக மாறி ஒரு விளக்கத்தை தருதுன்னு சொன்னால் அது டிரான்ஸ்ஃபர்ட் ஆஃப் எபித்திட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தே டு அவேர் ஆஃப் த சன் அண்ட் ஏர் வாட்டர் ஆர் ஃபெட் உணவளிக்கப்படுகிறது பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை வாஸ் லாங் ஸ்டார்வுட் நீண்ட பட்டினியும் நமக்கு ஒரு போராக நீண்டகால போராக பட்டினியும் இருக்கிறது. பட்டினி அவர்களுக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. நல்ல உணவு அவர்களுக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. இதுதான் விஷயம். புரிகிறதா? அடுத்து their hands அவருடைய கைகள் ஆர் அவர்ஸ் நம்முடைய கை மாதிரி தான். அவன் உழைக்கிறத நாம் சாப்பிட்றோம், நாம் உழைக்கிறத அவன் சாப்பிட்றான். நாம் செய்கிற ஒரு பொருளை அவன் யூஸ் பண்ணுறான், அவன் செய்கிற பொருளை நாம் யூஸ் பண்ணுறோம். their hands are ours and in their lines we read. இந்த முறையில் தான் இந்த லைன்ஸ் அர்த்தத்தில் கைரேகைன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த லைன்ஸ் வி ஆர் ரீட் இந்த முறையில் தான் நாம் படித்து கொண்டோம். இதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொண்ட பாடம். வி ரீட். அவர்கள் என்ன படிக்கிறார்களோ அதைத்தான் அதே வழியில் அதே முறையில் தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அதான் லைன்ஸ் வி ரீட். எ லேபர் நாட் டிஃபரண்ட். ஒரு உழைப்பாளி வித்தியாசமானவன் இல்லை. எ லேபர் நாட் டிஃபரண்ட். ஒரு லேபர் வித்தியாசமானவன் இல்லை. ஃப்ரம் அவர் ஓன் நம்மிடமிருந்து ஒரு லேபர் வித்தியாசமானவன் இல்லை. லேபர் தான் இன்னும் சொல்ல நம்மிடம் முக்கியமானவன் கூட. அப்போ லேபர் என்பதற்காக தாழ்த்தி முடிவெடுக்கக்கூடாது, அவர்களை குறைவாக நாம் சிந்திக்கக்கூடாது. ஏ லேபர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் ஓன். ஓகேவா? இதோட ஒரு பாட்டை முடிச்சிடுறேன். அடுத்த விஷயத்துக்கு வர ரிமெம்பர் என்ற வேர்டு ரிப்பிட்டேஷன்ஸ். இதில் இன்னொரு இந்த போயமுடைய ரைமிங்ஸு சரியாக வராது, ப்ராப்ளம் இது. ஓகே, இங்கே ரிமெம்பர் தே ஹேவ் ஐஸ், அவர்கள் கண்களை பெற்றிருக்கிறார்கள். அப்போ நாம் பெறலையா? ஆமாம், நாமளும் பெற்றிருக்கோம், அவங்களும் பெற்றிருக்காங்க. ரிமெம்பர் தே ஹவுஸ் லைக் ஹவர்ஸ், நம்மை போலவே அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தட் வேக் ஆர் ஸ்லீப், அவைகள் விழிக்கின்றன அல்லது தூங்குகின்றன. இந்த அர்த்தம் என்னது? சில பேருக்கு சில விஷயம் தெரியுது, சில பேருக்கு சில விஷயம் தெரியல. சில பேருக்கு கண் இருக்குது, பார்க்க மாட்டேன்றான். ஏன்னு கண் இருக்குதுன்னு சொல்கிறான், ஆனால் உள்ள கருத்தை பார்க்க மாட்டேன்றான். இல்லையா? விழி இருக்கிறது, விழியின் மூலமாக பார்க்கறது. நாம் என்ன செய்யலாம்? மனக்கண்ணு ஒன்று இருக்குது, அறிவு கண்ணு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வேலை செய்யணும், வெறும் உடம்பு கண்ணு மட்டும் கிடையாது. ஆக அவர்கள் வேக் ஆர் ஸ்லீப், தூங்குகிறார்கள். அவர்கள் புரிந்தும் கொள்கிறார்கள், புரியாமலும் இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தை இதில் நாம் சொல்லலாம். ஆனால் நோட்ஸில் பார்த்தா இந்த கருத்துக்கள் இருக்காது. இது ஒரு பொருள் அப்படி இருக்கும், அப்படித்தான் இவர் எழுதியிருக்கிறார். என்னுடைய மனதில் படுவது அதுதான். ஒரு கவிஞன் ஒரு கருத்தை எழுதுகிறான்னு சொன்னால் அது வெவ்வேறு பொருளை கூட போடும். அது என்னன்னு நம்மளால் தீர்மானிக்க முடியும். அவன் என்ன நினைத்து கொண்டு எழுதினான், நாம் படிக்கும்போது நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம் அப்படின்ற விஷயம்லாம் நிறைய இருக்குது. அண்ட் ஸ்ட்ரென்த் தட் கேன் பி ஓன் பை லவ். அன்பாலே நாம் வலிமை என்பதை வெற்றி பெறுகிறோம். அன்பு என்ற ஒன்று
த லவ் கேன் வின். அதுதான் அன்பானது வெற்றி பெறப்படுகிறது. அந்த வெற்றி தான் வலிமை. உண்மையிலே போர் செய்வது அப்படி. இதை ஏன் இந்த இடத்துல அன்பை பற்றி சொல்கிறான்னா, இங்கே பாருங்களேன், போரில் ஜெயிச்சவங்களாம் ஜெயிச்சவங்க கிடையாது. அசோகன் எவ்வளோ போர் தொடுத்தான் இல்லையா? அவன் வீரன் சொல்லிக்க முடியுமா? அவன் அன்பை காட்டின பிறகு தான் மக்கள்கிட்ட அவன் எல்லாருக்கும் சிறந்த மனிதனாக ஆனான். ஆகவே சண்டையிடுதல் என்பது ஒரு பெரிய வீரம் கிடையாது. அன்பு காட்டு தான் வீரம், அதுதான் வலிமை. அதைத்தான் இந்த வரி ஒரு இம்பார்ட்டண்ட் லைன். இந்த போயம்னுடைய இம்பார்ட்டண்ட் லைன். அப்போ கவனிங்க, ஸ்ட்ரென்த்து தட் கேன் பி ஓன் பை லவ். அன்பாலே வெல்லப்படுகின்ற வலிமை, அதான் முக்கியம். சரியா? ஓகே. இன் எவ்வரி லேண்ட் இஸ் காமன் லைஃப். அடுத்த சென்டென்ஸ், எவ்வரி லேண்ட் இஸ் காமன் லைஃப். எந்த ஒரு நிலத்தை பார்த்தாலும் எந்த நாட்டில் வந்தாலும் அவன் வாழற வாழ்க்கை ஒரு காமன் லைஃப், பொதுவான வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை தட் ஆல் கேன் ரெக்கக்னைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்படிப்பட்ட பொதுவான வாழ்க்கையிலே ஆல் கேன், எல்லோரும், ரெக்கக்னைஸ்னா அடையாளம் கண்டு கொள்ள முடியும், அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்ள முடியும். புரியுதுங்களா? அடுத்த விஷயம், இவ்வளோ சொல்லிட்டு நம்ம கூட கூடிக்கிறாரோ. லெட் அஸ் ரிமெம்பர். நாம் நினச்சி பார்க்கலாமா? இதுவரை நினச்சி பாருங்கன்னு ரீடர் சார் நம்மளை சொல்லியிருந்தார். இப்போ நம்ம கூட அவர் சேர்ந்துக்கிறார். லெட் அஸ் ரிமெம்பர். நாம் நினச்சி பார்க்கலாமா? வென்னவர்னா போதெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் போன வகுப்புலேயே அடித்து சொல்லியிருக்கேன். வென்னவர்னா போதெல்லாம். வி ஆர் டோல்டு பேசிவ் வாய்ஸ். நாம் சொல்லப்படுகின்ற போதெல்லாம். என்ன சொல்லப்படுகின்ற போதெல்லாம்? டு ஹேட் அவர் பிரதர்ஸ். நம்முடைய சகோதரர்களை வெறுங்கள், உங்களோடு இருப்பவர்களை வெறுங்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் மறுங்கள். அப்படி வெறுங்கள் என்று சொன்னால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இட் இஸ் அவர் செல்ஸ் தட் ஷல். இட் இஸ் அவர் செல், நம்ம நாமளே வெறுக்கிறதா அர்த்தம். அவனும் நானும் ஒன்று தான். அவனை சொன்னான்னா என்ன சொன்னான், ஃப்ரெண்டு சொல்கிறானுங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி தான் இது. தட் வி ஷல் டிஸ்போசஸ் அவர் செல், வி ஷல் டிஸ்போசஸ் பேட்டரி கண்டம். நாமே அவர்களை அகற்றுவது, அழிப்பது. பேட்டரி காட்டி கொடுப்பது, அழிப்பது. கண்டம் கண்டிப்பது. இது எல்லாம் நம்மளை நாமளே டிஸ்போஸ் பண்ணிக்கிறது, நாமளே பேட்டரி பண்ணிக்கிறது, நாமளே கண்ட்ரைன் பண்ணிக்கிறது. அடுத்தவனை பண்ணுறதுன்னா நம்மளை பண்ணுறது தான். சில பேர் இருப்பானுங்க, நீங்கள் பார்க்கலாம், ஒரு கணவன் மனைவி, ஒரு பொதுவாகவே ஒரு தப்பு நடந்துகிட்டே இருக்கும். ஒரு கும்பலில் போயிட்டு அந்த மனைவியை கமெண்ட் அடிப்பான், இன்சல்ட் ஆகிற மாதிரி. இவங்க திரும்ப அந்த விஷயத்தை பேச மாட்டாங்க. எப்போ நீ உன்னுடைய மனைவி நீ கமெண்ட் அடிக்கிறியோ, உன்னுடைய தரம் தாழ்ந்து விட்டது. நம்முடைய அப்பாவை பற்றி நம்ம இன்னொருத்தங்கிட்ட போய் கமெண்ட் அடிக்கக்கூடாது. அது நம்முடைய தரம் குறைந்து விட்டதுன்னு அர்த்தம். நம்முடைய சகோதரர்களை பற்றி மற்றவங்கிட்ட போய் கமெண்ட் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம நண்பர்களை பற்றி நம்ம கமெண்ட் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம நாட்டை பற்றி நாம் கமெண்ட் அடிக்கக்கூடாது. இது முக்கியம். அது மதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஆகவே இதை மற்றவர்களை நாம் இழிவுபடுத்துகின்ற போது நம்முடைய கேரக்டரு இதான், அப்போ நல்ல கேரக்டர் இல்லை அப்படின்னு, அதான் இந்த கருத்து. அப்போ யாராவது உன்னுடைய பிரதர்னா யாராவது பார்க்க மற்றவங்கள வெறுன்னு சொன்னால், நீ அதை வெறுத்தா உன்னை நீயே வெறுத்துக்கிற மாதிரி, உன்னை நீயே அழிச்சிக்கிற மாதிரி, உன்னை நீயே கண்டிச்சிக்கிற மாதிரி. ஆகவே மற்றவங்களை திட்டுறது என்பது ஒன்று நீயே திட்டிக் கொள்வதாக அர்த்தம். புரியுதா கண்ணு? கண்ணாடியை பார்த்து எச்சி முடிகிற கதை
தெரியுதா கண்ணு? இல்லை மல்லாந்து பார்த்து எச்சி மூஞ்சா மார் மேலே உழுதுன்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி. ஓகே, ரிமெம்பர், நினைத்துப்பார். தி ஹூ டேக்ஸ் ஆர்ம்ஸ் அகைன்ஸ்ட் ஈச் அதர், யார் ஒருவர் நம்மில் டேக் ஆர்ம்ஸ், கரங்களை தூக்கி, டேக் எடுத்துன்னு அர்த்தம், எகைன்ஸ்ட் ஈச் அதர், ஒருவருக்கு எதிராக நாம் கரங்களை தூக்குவோமானால், சண்டையிட முனைவோமானால், எதிரியாக்கி கொள்ள முயற்சிப்போமானால், அதான் ஆர்ம்ஸ் எகைன்ஸ்ட் ஈச் அதர். புரியுதா? ரிமெம்பர் தி ஹூ டேக் ஆர்ம்ஸ், யார் நாம் அது மாதிரி எடுத்துக்கிட்டாலும், இட் இஸ் த ஹியூமன் எர்த்து, இது மனிதனுடைய பூமி, ஹியூமன்ஸ் எர்த்து, தட் வி டிஃபைல், அவைகளின் டிஃபைல் என்றால் அசுத்தப்படுத்துதல் அர்த்தம். அந்த பூமியை நானே அசுத்தப்படுத்துகிறோம். நான் அங்கேயே சொன்னேன், ஒரு குடம் பாலிலே ஒரு துளி விஷம் போதும், அனைத்தும் விஷமாகிவிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது விஷமாகிவிடும். புரியுதுங்களா? வெல்கம். அப்போ இட் இஸ் ஹியூமன் எர்த் தட் வி டிஃபைல். மனப்பாடம் பண்ணிங்க ராஜா. அப்படியே ஒவ்வொரு சென்டென்ஸாக நிறுத்திட்டு சொல்லி பார்த்து எழுதுங்க. அப்படியே ஒரு வரியை பாருங்கள், பேஸ் அழுத்துங்க, சொல்லி பார்த்துட்டு அடுத்த லைனை பாருங்க. அவர் ஹில்ஸ் ஆஃப் ஃபயர் டஸ்ட் அவுட்ரேஜ், நம்முடைய ஹில்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் டஸ்ட் அவுட்ரேஜ் த இன்னசென்ஸ் ஆஃப் ஏர். இங்கே நம்முடைய நெருப்பின் ஹெல்ஸ் என்றால் நரகம், நெருப்பை கக்குவது. த ஃபயர் ஆஃப் ஹெல்ஸ் அண்ட் அவுட்ராக், கோபம். இவைகள்லாம் நம்ம உருவாக்கணும்னு வச்சிங்களேன். இது த இன்னசென்ஸ் ஆஃப் த ஏர். ஏர்னா சுவாபம். இது அறியாமையால் உருவாகிறது. கோபப்படுதல் என்பது ஒரு அறியாமை. கடுமையான விஷயங்களை நெருப்பாக கொட்டுவது என்பது ஒரு அறியாமை. அது நரகத்தை போன்றது. தட் இஸ் எவரி வேர் அவர் ஓன். இது அந்த சுவாகங்கள்லாம் நாம தான் காரணம். தட் இஸ் எவரி வேர் அவர் ஓன். இதை மாதிரி ஒரு கோப நிகழ்வுகளோ அல்லது நெருப்பை கக்குகின்ற ஒரு செயல்களோ இருக்குமேனால் அதுக்கு காரணம் நாம தான், நம்மளால் தான் அது உருவாகிடுது. ஸோ கவனிங்க. அடுத்த விஷயம் த ஃபைனல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல அந்த ஃபாரின் ஸ்ட்ரேஞ்சு இடத்த மாற்றுறார். ரிமெம்பர், நினைத்து பாருங்கள், நோ மென் ஆர் ஃபாரின். எவனும் நிலாவிலேருந்து வந்துடல, செவ்வாயிலேருந்து வந்துடல, எல்லாரும் இந்த பூமியில் தான் இருக்கான். நோ மேன் ஆர் ஃபாரின், நோ கண்ட்ரிஸ் ஸ்ட்ரேஞ்ச். எந்த ஒரு நாடும் மாறுபட்டதில்லை, எல்லாமே பூமியோடு இணைந்த ஒன்று தான். ஓகேவா? நல்லா மனப்பாடம் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுங்க ராஜா. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் ராஜா. வாழ்த்துக்கள்.